ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராங்க் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தங்கச்சியை கோஸ்ட் ப்ராங்க் பண்ண போகிறாங்க. அதாவது நேற்று ஒரு வீடியோ பார்த்தா, அந்த வீடியோ பார்த்து அவள் பயந்து பார்த்திங்கன்னா அலறிட்டா. ஸோ அப்பயும் நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன், சரி நம்ம அவ்வளோ கோஸ்ட் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்பா அம்மா வெளியில் போயிருக்காங்க. ஸோ இதை தான் கரெக்டான சுச்சுவேஷன். அவ்வளோ நான் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை விட்டால் நமக்கு வேறு சுச்சுவேஷன் கிடைக்காது. ஸோ அதனால தான் இப்போது அதை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுறான்னு நினைக்கிறேன். தலை விரித்து போட்டுட்டு அவளே ஆல்ரெடி பேய் மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. டிவி ஓடிட்டுருக்கு, ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிமோட்டை வச்சு டிவியை ஆஃப் பண்ணி பயமுறுத்த போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வச்சு தான் ப்ராங்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். என்னங்க பார்க்கவே இல்லை அவ. பயப்படுறா. ஏன்னு போய் பார்த்துட்டு வரேன். அமைதியாக உட்காந்துருக்கா. என்னங்க பயப்படவே இல்லை. பார்க்க ஆஃப் பண்ணிட்டான். அக்கா டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு போலக்கா. என்னன்னே தெரியல. ஆஃப் ஆனதா? நைட்டில் கொலு சத்தம் வேறு கேட்குது. இன்னும் இப்போ டிவி ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிற. ஐயோ, எனக்கு சத்தம் தானேக்கா. பயமே இல்லையா உனக்கு? நேற்று கொஞ்சம் பயம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, நீ வீட்டில் தனியாக இரு. நான் கொஞ்சம் கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? இல்லைன்னா வீட்டில் தனியாக தானே இருக்கணும். அதான் தனியாக இரு, பயப்படாம இரு, சரியா? மக்களே, இப்போ நான் வெளியே வந்துட்டேன். அவள் வீட்டுக்குள்ளே இருக்கான். நான் கடைக்கு போயிட்டு நம்ம நினச்சிட்ருக்கான். ஆனால் இப்போ அவளை போய் பயமுடுத்த போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பொருள் வச்சுருக்கா. அவன் மேலே தூக்கி போட்டு பயமுடுத்த போகிறோம். வாங்க. இப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். அவள் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கா. கடைக்கு போயிட்டு வந்துட்டேன்னு அவள் நினச்சிட்ருக்கா. பட் நம்ம இங்கே தான் இருந்தோம். அவளை பயமுறுத்தினா அவளுக்கு தெரியாது. இப்போ நான் டிவி அந்த ஃபோனை வச்சுட்டு தலை விரிச்சு போட்டு பயமுறுத்த போகிறேன். வாங்க போடா. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? யாரடி அக்கா? நான் ஜானு. ஜானுவா? என்னங்க அந்த வீட்ல இருந்து இங்க வந்தீங்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மூஞ்சி தெரியலடா. அது காமிங்களா? அக்கா, எனக்கு நீ அக்கா மூஞ்சி தான்க்கா. அக்கா பயமுறுத்தாதீங்க அக்கா. இது அக்கா மூஞ்சிக்கா. எனக்கு உடம்பு வேணும். அதான் எங்க அக்கா உடம்பு எடுத்துக்கிட்டீங்களா? போங்கக்கா. அக்கா விடுங்க அக்கா. விடுங்க.
உனக்கு ஒரு பாட்டு பாடவாக்கா? பாட்டு பாடவா? இங்க வா. முடியாது. இங்க வா. முடியாது. இங்க வா. முடியாது. என் அக்காவோட வந்து நீ வெளில வா. இங்க வா. எதுக்கு? வான்னு சொல்றேனே. நீ ஒரு மாதிரி பண்ற, எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி பண்ற? போடா, பாத்து. இப்பதான் பயமுறுத்த மாட்டேன்ன. நீ அக்காவோட வந்து நல்லவா? எனக்கு உங்க அக்கா பிடிச்சிருக்கு. எனக்கு என் அக்காவை பிடிக்கும். நீ நல்லவா? நான் எங்க வரேன்? வீட்டுக்கு வா. உன் வீட்டுக்குலாம் நான் வர முடியாது. ஓடி. அக்காவோட விட்டு நல்லவா? என் அக்காவோட புள்ள நீ எப்படி பெர்மிஷன் இல்லாம பூந்த? சும்மா சும்மா பிராங்க் அடிக்கலாம். சல்லக்குட்டி தங்கம் பிராங்க் சும்மா சும்மா நான் தான் தூக்கி போட்டேன் எல்லா பொருளும் அங்க இருந்து. சொல்லல நான் தான் அங்க கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று வீடியோ எடுத்துட்டு அங்க தூக்கி போட்டேன். சல்லக்குட்டி பயந்துட்டியா? பயந்துட்டீங்களா? பேசாத போ. சரி சரி வா வா வீடியோ கட் பண்ணிக்கலாம். அங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் பார் போனு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்றீங்களா? ரொம்ப பயந்துட்டியா? ஸோ நல்லா பயந்துச்சுங்க. இதே மாதிரி நிறைய பேய் வீடியோ பண்ணலான்னு இருக்கேங்க. வீடியோ தான் கடைசியில் குழந்த அழுது போச்சு. நானே எப்படி பண்ணேன்னு தெரில. இது வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். எப்படின்னா அதான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே. நேற்று தண்ணி தாகமா இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று நான் உட்காந்து சிப்பி சரத் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதே வீடியோவை அவளும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. நான் கொஞ்சம் ஃபன்னாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பேய் வீடியோ பார்க்கணுன்னா கொஞ்சமாச்சும் ஃபன்னஸ் வேணும். ரொம்ப பயத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபன்னாக பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஃபன்னாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபன்னாக பார்த்துட்டு இருக்க அதே வீடியோ அவள் பார்த்தா திடீர்னு அப்படியே அளந்துட்டான். நானும் அம்மா தங்கச்சி எல்லாம் ஒன்றா தான் படுத்துட்ருக்கோம். அவள் வளர்ந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டேன். சரி அப்பயே ஒரு பிளான், ஓகே கொஞ்சம் பேய்னா பயப்படுறா போல இருக்க குழந்தை
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் போக கொஞ்சம் பழகுமா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.